அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். வஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அலா அஸ்ரஃபில் அம்பியாயி முர்சலீன் நபியனா முஹம்மத் வ ஆலிஹி வ சாபிஹி அஜ்மயீன். அம்மாபாத். கண்ணியத்துக்குரிய எல்லாம் வல்ல அல்லாஹு ஜல்லசானு தாலாவின் நல்லடியார்களே, அன்பிக்கினிய சகோதர சகோதரிகளே, பிறமத அன்பர்களே, நண்பர்களே, உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கை அப்துல் அஜீஸ். அல்லாஹுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன். அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கே. இது இஸ்லாம் என்றால் என்ன என்ற தொடர் காணொலியில் பாகம் 5. இந்த காணொலியில் நல்லிணக்கம் பேண வேண்டும் என்பதை பற்றிய விவரங்களை அறிந்து கொள்ள இருக்கிறோம். ஏனென்றால் திருமறை குர்ஆனை பிறமத அன்பர்கள் பல பேர் தமிழில் வாசிக்க தொடங்கி இருக்கிறார்கள். அதில் மதவெறியை தூண்டக்கூடிய சங்கிகள் என்ன செய்கிறார்கள் என்றால், சில முக்கியமான வசனங்களை தேர்வு செய்து அதை அப்பாவி மக்களுக்கு மூளை செலவு செய்யும் விதமாக ஏராளமான போதனைகளை தப்பும் தவறுமாக செய்து கொண்டு இருக்கிறார்கள். முஸ்லீம் அல்லாதவர்களை கண்ட இடத்தில் வெட்டி கொல்ல வேண்டும் என்று குர்ஆன் சொல்லுது. பிற மதத்தவர்களோட அன்பு பாராட்டக்கூடாது, அரவணைத்து வாழக்கூடாது என்று இஸ்லாம் போதிக்கிறது. இஸ்லாம் வன்முறையை போதிக்கிறது, இஸ்லாம் தீவிரவாதத்தை போதிக்கிறது என்றெல்லாம் திருமறை குர்ஆனில் இடம்பெற்றிருக்கின்ற சில வசனங்களை, அதில் முன்பின் எதற்காக யாரை நோக்கி சொல்லப்படுகிறது என்பதையெல்லாம் புரிந்து கொள்ளாமல் இவர்கள் வேண்டுமென்றே திசை திருப்புவதற்கு இப்படிப்பட்ட வசனங்களை மக்கள் மத்தியில் எடுத்து வைத்து இஸ்லாம் ஒரு தீவிரவாத மார்க்கம் அப்படியெல்லாம் பல மாதிரி பேசிக்கிட்டு இருக்காங்க. அதனால் முஸ்லீம் அல்லாதவர்களை இஸ்லாம் நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடாது, அவர்களை கண்ட இடத்துல எல்லாம் வெட்டி கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் கூறுகிறதா? அதை பற்றிய இஸ்லாத்தின் நிலைப்பாடு என்ன என்பதையும், முஸ்லீம் அல்லாதவர்களுடன் நல்லிணக்கம் பேண வேண்டும் என்பதையும் நாம் மிக தெளிவாக திருமறை குர்ஆன் நபிவழி ஆதாரங்களோடு இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். தப்பு பிரச்சாரம் செய்யக்கூடியவர்களின் வாயை அடைப்பதற்கு நட்பக்கள் அனைவரும் இவைகளை சீர்தாழ்த்தி இதில் சொல்லப்படுகின்ற ஆதாரங்களை சீர்தூக்கி பார்த்து இதை நீங்கள் உங்கள் பிரச்சாரத்துக்கு பயன்படுத்த வேண்டும், அப்பாவி மக்களை நன்மையை நோக்கி அழைக்க வேண்டும் என்பதுதான் இதனுடைய நோக்கம். இதில் முதலாவதாக திருமறை குர்ஆனில் அல்லாஹ் சொல்லி காட்டக்கூடிய சில விஷயங்களை முதல்ல பதிவு வைத்துக் கொள்ளுங்கள். நம்பிக்கை கொண்டோரே, யூதர்களையும் கிறிஸ்தவர்களையும் உங்கள் பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அவர்களில் ஒருவர் மற்றவருக்கு பாதுகாவலர்கள். உங்களில் அவர்களை பொறுப்பாளர்களாக ஆக்கிக் கொள்வோர் அவர்களை சேர்ந்தவரே. அநீதி இழைத்த கூட்டத்திற்கு அல்லாஹ் நேர்வழி காட்ட மாட்டான். யாரை யூத கிறிஸ்தவர்களை யாரு பாதுகாவலர்களாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் அநீதி இழைத்த கூட்டம் என்றும் அந்த கூட்டத்திற்கு அல்லாஹ் வழிகாட்ட மாட்டான் என்றும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அது மட்டுமல்ல, உள்ளங்களில் நோய் இருப்போர் அவர்களை நோக்கி விரைவதை காண்கிறீர். யாருடைய உள்ளங்களில் நோய் இருக்குதோ அவர்களை நோக்கி, அதாவது யூத கிறிஸ்தவர்களை நோக்கி என்ன செல்வதை காண்பீர். எங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்படுமோ என அவர்கள், எங்களுக்கு ஏதாவது பாதிப்பு ஏற்படுமோ என்று அஞ்சுகிறோம் என்றும் அவர்கள் கூறுகிறார்கள். இந்த வளைகுடாவில் உள்ள இன்றைய நிலைமையை நீங்கள் அல்லாஹ் அற்புதமாக அப்படியே படம் எடுத்து காட்டுகிறார்.
வளைகுடாவில் அனைத்து இடங்களிலும் அவர்களை கொண்டு வந்து இறக்கி வைத்து இவர்களுடைய தலைவாசல் எல்லாம் அவர்களுக்காக திறந்துவிட்டு முஸ்லீம்களை அனைவரையும் அழித்து ஒழிக்க காரணமாக இருக்கிறார்கள் இல்லையா? அதுக்கு சொல்லக்கூடிய காரணம் என்ன? உள்ளங்களில் நோய் இருப்போர் அவர்களை நோக்கி விரைவதை நீர் காண்கிறீர். அப்படி அவர்கள் ஏன் விரைகிறார்கள் அவர்களை நோக்கி என்றால், எங்களுக்கு ஏதேனும் பாதிப்பு ஏற்பட்டு விடுமோ என்று நாங்கள் அஞ்சுகிறோம் என்று அவர்கள் கூறுகிறார்கள். அல்லாஹ் உங்களுக்கு வெற்றி அளிக்கலாம் அல்லது ஏதேனும் ஒரு காரியத்தை அவன் நிகழ்த்தலாம். அவர்கள் தமக்குள் ரகசியமாக வைத்திருப்பதற்காக அப்போது கவலைப்பட்டோராக அவர்கள் ஆவார்கள். மேலும் இவர்களின் நல்லறங்கள் அழிந்து நஷ்டம் அடைந்து விட்டார்கள். நாங்களும் உங்களை சேர்ந்தவரே என்று அல்லாஹ் மீது உறுதியாக சத்தியம் செய்து இவர்கள் தாமா என்று நம்பிக்கை கொண்டோர் மறுமையில் வியப்புடன் கூறுவார்கள். இவர்களே அல்லாஹ்வின் மீது நம்பிக்கை கொண்டோம் என்று சொன்னார்கள் என்று மறுமையில் மூமின்கள் நம்பிக்கை கொண்டோர்கள் அவர்களை பார்த்து கேட்பாங்களாம். மேலும் நம்பிக்கை கொண்டோரே, உங்களில் யாரேனும் தமது மார்க்கத்தை விட்டு மாறிவிட்டால் அல்லாஹ் பின்னர் வேறொரு சமுதாயத்தை அங்கு கொண்டு வருவான். அவன் அவர்களை விரும்புவான், அவர்கள் அவனை விரும்புவார்கள். அவர்கள் நம்பிக்கை கொண்டோரிடம் பணிவாகவும் ஏக இறைவனை மறுப்போரிடம் தலை நிமிர்ந்தும் இருப்பார்கள். அவர்கள் அல்லாஹுவின் பாதையில் அறப்போர் புரிவார்கள். பழிப்போரின் பழி சொல்லுக்கு அவர்கள் அஞ்ச மாட்டார்கள். இது அல்லாஹ்வின் அருள்தான். அல்லாஹ்வின் அருள் தான் நாடியோருக்கு அதை அளிப்பான். அல்லாஹ் தாராளமானவன், அறிந்தவன் என்று 5வது அத்தியாயத்தில் 51, 52, 53, 54 ஆகிய வசனங்களில் தொடர்ந்து அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ இது ஒரு அடிப்படை. அல்லாஹ் யூத கிறிஸ்தவர்களை நீங்கள் உற்ற தோழர்களாக நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள், அவர்களை நம்பாதீர்கள். அவர்கள் யார் என்பதை அல்லாஹ் சொல்வதை விட இன்று நீங்கள் ஒவ்வொரு மனிதரும் அவர்களுடைய செயல்பாடு உலகம் முழுவதிலும் எப்படி இருக்குது என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். அன்றைக்கே இருந்தது தான், அவர்கள் மாறவே மாட்டார்கள். அதுதான் இன்றைக்கு வரல நடந்துக்கிட்டு இருக்கு. அவைகளை பற்றி அவர்களை நோக்கி செல்லக்கூடியவர்களுடைய நிலைப்பாட்டை அல்லாஹ் இங்கே சொல்லி காட்டுகிறான். இதை முதல்ல ஒரு அடிப்படையாக வைத்துக்கொள்ளுங்க. இப்போ நம்ம பிற மதத்தவர்களை நம்முடைய நண்பர்களாக ஆக்கி கொள்ளக்கூடாதா என்பதை பற்றி தெளிவாக நம்ம புரிந்து கொள்ளணும். அவர்களுடைய தப்பு பிரச்சாரத்திற்கு சாவு மணி அடிக்க வேண்டும். எனவே 3:118, 3:128, 4:89, 4:139, 4:144, 5:51, 5:57, 5:80, 5:81, 5:9, 9:16, 9:23, 58:14, 60:1, 60:8, 60:9, 60:13 ஆகிய திருமறை வசனங்களில் முஸ்லீம்களை தவிர மற்றவர்களை முஸ்லீம்கள் உற்ற நண்பர்களாக ஆக்கக்கூடாது என்று திருமறை குரானில் அல்லாஹ் நமக்கு சொல்லி காட்டுகிறான். இவ்வளவு வசனங்கள்லையும் ஆரம்பமாக உங்களுக்கு எடுத்துக்காட்டிய 5:51 அதிலிருந்து 54 வரலையும் மற்றும் இந்த வசனங்கள்லையும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான் இல்லையா? இது போன்ற வசனங்களை எடுத்து வைத்துக்கொண்டு தான் பிற மதத்தவர்கள் உண்மையை அறியாமல் தப்பும் தவறுமாக புரிந்து கொள்கிறார்கள். அவர்களை வழிகெடுப்பதற்கு இஸ்லாத்தின் எதிரிகள் முயற்சி செய்கிறார்கள். இவைகளை ஆயுதமாக பயன்படுத்துகிறார்கள் என்பதை நம்ம சரியாக புரிந்து கொள்ளணும். அவர்களிடம் இவைகளின் உண்மைத்தன்மையை விலக்கி கூற வேண்டும். இஸ்லாம் இணைவரியை தூண்டுவதாக இந்த மேற்கண்ட வசனங்களை பார்க்கும் சிலர் அவர்களுக்கு தோன்றலாம். இப்படி எண்ணுவது சரியான கருத்து அல்ல, அது தவறு. திருக்குர்ஆன் அருளப்பட்ட காலத்தில் முஸ்லீம்களை சுற்றி வாழ்ந்த பல தெய்வ நம்பிக்கையாளர்களும் யூதர்களும் முஸ்லீம்களுக்கு எதிராக படை திரட்டி கொண்டிருந்தார்கள். எப்படியாவது முஸ்லீம்களையும் இஸ்லாத்தையும் ஒழிக்க வேண்டும் என்று கங்கணம் கட்டி கொண்டிருந்தார்கள். போர் நடக்காத வருடமே இருக்கவில்லை. சில வருடங்கள் ஒன்றுக்கு மேற்பட்ட போர்களும் முஸ்லீம்கள் சந்தித்தார்கள். இப்படிப்பட்ட இக்கட்டான சூழ்நிலையில் சில முஸ்லீம்களின் உறவினர்களும் நண்பர்களும் எதிரிகளின் பகுதிகளில் இருந்தார்கள். அவர்களுடன் முஸ்லீம்கள் உறவாடி கொண்டும் இருந்தார்கள். முஸ்லீம்கள்
மூலம் அவர்களுக்கு தகவல் கிடைத்துவிடக் கூடாது என்பதற்காகவே இப்படிப்பட்ட கட்டளை திருமறை குர்ஆனில் முஸ்லீம்களுக்கு பிறப்பிக்கப்பட்டது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் பல வசனங்களில் பயன்படுத்தப்பட்டுள்ள சொற்களை நீங்கள் கவனித்து பார்த்தால் இந்த தடை பொதுவானது அல்ல என்பதையும், முஸ்லீம் அல்லாத அனைத்து மக்களை பற்றியது அல்ல என்பதையும் விளங்கிக் கொள்ளலாம். அவைகளை செய்தாத்தி கேளுங்க. இவைகளை ஆர்டிகிள் மூலமாக டிஸ்கிரிப்ஷனில் பதிவு செஞ்சுருக்கேன், அதையும் பாருங்கள். இஸ்லாத்தை கேலி பொருளாக ஆக்கியவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்காதீர்கள் என்று 5வது அத்தியாயம் 57வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். யாரை குறிப்பெடுத்துக் கொள்ளுங்கள்? இஸ்லாத்தை கேலி பொருளாக ஆக்கியவர்களை. மேலும் இஸ்லாத்தை கேலி பொருளாக ஆக்காமல் முஸ்லீம்களுடன் இணக்கமாக நட்பு பாராட்டுவோரை இது குறிக்காது, இல்லையா? மேலும் உங்களுக்கு பகைவர்களாக இருப்போரையும் கைகளாலும் நாவுகளாலும் உங்களுக்கு தீங்கிழைக்க திட்டமிடுவோரையும் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று 60வது அத்தியாயம் 2வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். அப்போ முஸ்லீம்களின் பகைவர்களாக இல்லாமல் அவர்களுடைய நாவுகளாலும் கைகளாலும் முஸ்லீம்களுக்கு எந்தவித தீங்கும் இழைக்காத மக்களுடன் நட்பு பாராட்டுவதை இது தடுக்காது, சரியா? மேலும் உங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஊரை விட்டே விரட்டி அடித்த உங்கள் பகைவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். யார? உங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் ஊரை விட்டே விரட்டி அடித்த உங்கள் பகைவர்களை உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று 60வது அத்தியாயம் 1வது வசனம் சொல்லி காட்டுகிறது. அப்போ நமக்கு எதிராக இதுபோல் செயல்படுவோருடன் எந்த மதத்தினரும் நட்பு பாராட்ட மாட்டார்கள், இல்லையா? தமக்குத்தாமே எதிராக இதுபோல் செயல்படுவோருடன் எந்த மதத்தினரும் நட்பு பாராட்ட மாட்டார்கள். இது இஸ்லாத்துக்கு மட்டும் உடையதல்ல, முஸ்லீம்களுக்கு மட்டும் உடையதல்ல, எல்லாருக்கும் பொதுவானது தான். மேலும் உங்களையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் விரட்டி அடித்தவர்களையும் மார்க்கத்துக்கு எதிராக உங்களுடன் போருக்கு வருவோரையும் உற்ற நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அப்படி நீங்கள் நடக்காத முஸ்லீம்களுடன் நட்பு பாராட்டுவதுடன் அவர்களுக்கு நன்மையும் செய்யுங்கள் என்று 60வது அத்தியாயம் 8, 9 ஆகிய வசனங்களில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். கவனிக்கணும் வாக்கியங்களை. முஸ்லீம் அல்லாதவர்களில் நட்பு கொள்ளாதவர்களும் உள்ளார்கள், நட்பு கொள்ள தகாதவர்களும் உள்ளனர் என்று இந்த வசனம் நமக்கு வேறுபடுத்தி காட்டுகிறது. வெளிப்படையாக எதிர்ப்பை காட்டி உங்களுக்குள் உங்களை ஒழிக்க திட்டமிடுவோரை நண்பர்களாக ஆக்கிக் கொள்ளாதீர்கள் என்று 3வது அத்தியாயம் 118வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறார். நம்மை ஒழிக்க திட்டமிடுவோருடன் யார் தான் நட்பு பாராட்டுவார்கள் என்று சிந்திக்க வேண்டாமா? அன்றைய கிறிஸ்துவ சமுதாயத்தினர் முஸ்லீம்களிடம் நெருக்கமான அன்பு கொண்டவர்கள் என்று அதே திருமறை குர்ஆன் 5வது அத்தியாயம் 82வது வசனம் சொல்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தில் வாழ்ந்த முஸ்லீம் அல்லாத மக்களில் கிறிஸ்தவர்களும் முஸ்லீம்களுடன் இணக்கமாகவும் நெருக்கமாகவும் இருந்ததை மேற்கண்ட வசனம் நமக்கு சொல்லி காட்டுகிறது. ஒரு சமுதாயம் உங்களுக்கு செய்த தீமையின் காரணமாக அவர்களுக்கு நீங்கள் அநியாயம் செய்யாதீர்கள் என்றும் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் 5வது அத்தியாயம் 2வது வசனம், 5வது அத்தியாயம் 8வது ஆகிய வசனங்களில் சொல்லி காட்டுகிறான். முஸ்லீம்களுக்கு தீமை செய்தவர்களாக இருந்தாலும் அவர்களுக்கான நீதியை மறுக்கக்கூடாது என்பதற்கு நிகரான வேற ஒரு மத நல்லிணக்கம் இருக்க முடியுமா? இந்த உலகத்தில் இருக்கிறதா என்று சிந்தித்து பாருங்கள். உடன்படிக்கை செய்து முறையாக நடப்போரிடம் ஒப்பந்தத்தை நிறைவேற்றுங்கள் என்று 9வது அத்தியாயம் 4வது வசனத்தில் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். படை திரட்டி வந்த எதிரிகளாக இருந்தாலும் அவர்கள் முஸ்லிம்களுடன் சமாதான உடன்படிக்கை ஒப்பந்தம் செய்து கொண்டால் பகையை மறந்து அவர்களிடம் செய்த உடன்படிக்கை நிறைவேற்றுமாறு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கட்டளை இடுகிறான். இது மத வெறியாகுமா? இதுதான் மத வெறியா? முஸ்லீம் அல்லாதவர்கள் அடைக்கலம் தேடி வந்தால் அவருக்கு அடைக்கலம் அளிக்குமாறும் திருக்குர்ஆனில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் 9வது அத்தியாயம் 6வது வசனத்தில் சொல்லி காட்டுகிறான். முஸ்லீம் அல்லாத ஒருவர் பிறரால் பாதிக்கப்பட்டு முஸ்லீம்களும் அடைக்கலம் தேடினால் அவர் முஸ்லீம் அல்ல என்ற காரணத்துக்காக அடைக்கலம் அளிக்க யாரும் மறுக்கக்கூடாது என்ற அளவுக்கு பிற மதத்தவர்களை இஸ்லாம் அரவணைத்து கொள்ள சொல்கிறது.
பெற்றோர்கள் முஸ்லீம்களாக இல்லாவிட்டாலும் அவர்களுக்குரிய கடமைகளை நிறைவேற்றுமாறும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் திருமறை குர்ஆனில் 31வது அத்தியாயத்தில் 15வது வசனத்திலையும் 29வது அத்தியாயத்தில் 8வது வசனங்களிலும் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். இந்த வசனங்களையும் மேற்கண்ட வசனங்களுடன் சேர்த்து கவனித்து பார்த்தீர்களே ஆனால் போர் பிரகடனம் செய்யாத முஸ்லீம் அல்லாத மக்களுடன் நன்றாக பழகவே இஸ்லாம் கட்டளையிடுகிறது என்பதை நீங்கள் தெளிவாக புரிந்து கொள்ளலாம். அது மட்டுமல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சி முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லா உரிமைகளும் பெற்று வாழ்ந்து வந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு பெரும் எதிரிகளாக இருந்த யூத சமுதாயத்தை சேர்ந்த இளைஞரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பணியாளராக வைத்திருந்தார்கள் என்ற செய்தியை நீங்கள் புகாரில் 1356வது ஹதீஸில் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சியில் வாழ்ந்த யூதர்கள் பல வகையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இடையூறு செய்து கொண்டு தான் இருந்தார்கள். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொல்லவும் அவர்கள் திட்டமிட்டார்கள். எதிரி நாட்டவர்களுக்கு தகவல்களை பரிமாறிக்கொண்டவர்களாகவும் அவர்கள் இருந்தார்கள். இரட்டை வேடம் போட்டு முஸ்லிம்களாக நடித்து ஏமாற்றியவர்களும் அவர்களில் இருந்தார்கள். இத்தகைய சமுதாயத்தை சேர்ந்த ஒருவரை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது பணியாளராக சேர்த்து கொண்டார்கள் என்பதை கவனிக்கத்தக்கது. ஒரு சமுதாயத்தினர் எதிரிகளாக உள்ளதால் அந்த சமுதாயத்தில் உள்ள நல்லவர்களை பகைத்து கொள்ள தேவையில்லை என்ற அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் மனித நேயம் மிகைத்து இருந்ததை இதன் மூலம் நீங்கள் அறிந்து கொள்ளலாம். இதனால் தான் எதிரிகளின் சமுதாயத்தை சேர்ந்தவரை தமது ஊழியராக ஒருவராக அவர்களால் சேர்த்து கொள்ள முடிந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமது கவச ஆடையை ஒரு யூதரிடம்தான் அடமானம் வைத்திருந்தார்கள். இதை நீங்கள் புகாரில் 2096, 2252, 2509, 2513, 2068, 2200, 2251, 2386, 2916 ஆகிய ஹதீஸ்களில் தெளிவாக இது சம்பந்தமான விவரங்களை நீங்கள் பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சியில் மிகவும் சிறுபான்மையினராக இருந்தார்கள். மேலும் அவர்களில் பலர் தமது நாட்டுக்கு விசுவாசமாக இல்லாமல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் எதிரி நாட்டவர்களுக்கு தகவல்களை தந்து ஒத்துழைப்பை செய்பவர்களாகவும் இருந்தார்கள். யாரே? யூதர்கள். நாட்டுக்கு விசுவாசம் இல்லாமல் இரட்டை வேடம் போட்டு வந்த சமுதாயத்தவர்களை எந்த நாடும் மரியாதையுடன் நடத்துகின்றது இல்லை. இது வரலாறு. ஆனால் யூதர்கள் பலவிதமான இடையூறுகளை அளித்த நிலையிலும் அவர்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் ஆட்சியில் எந்த அளவுக்கு கண்ணியத்துடனும் மிகுந்த மரியாதையுடனும் நடத்தப்பட்டார்கள் என்பதற்கு இது சிறந்த எடுத்துக்காட்டாக அமைந்திருக்கிறது. சிந்திச்சு பாருங்கள். நாட்டின் அதிபதி அடைமானம் வைக்கக்கூடியவராகவும் சிறுபான்மை சமுதாயத்தை சேர்ந்தவர் அடைமானம் பெற்றுக்கொள்ளக்கூடியவராகவும் இருந்தனர் என்பதிலிருந்து நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் விசாலமான உள்ளத்தை யாரும் அறிந்து கொள்ளலாம். யூத பெண் ஒருத்தி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் விஷம் கலந்த ஆட்டிறைச்சியை பொரித்து கொண்டு வந்தார். அதையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சாப்பிட்டார்கள். உடனே அவள் பிடித்து வரப்பட்டால் இவளை நாங்கள் கொன்றுவிடட்டுமா என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் கேட்கப்பட்ட போது, வேண்டாம், அவளை மன்னித்து விட்டுவிடுங்கள் என்று விட்டார். இந்த விஷத்தின் பாதிப்பை அவர்கள் உள்வாயின் மேற்பகுதியில் நான் பார்த்தவனாக இருந்தேன் என்று அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறக்கூடிய செய்தியை நீங்கள் புகாரில் 2617 பார்க்கலாம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு எதிரிகளாகவும் சிறுபான்மையினராகவும் இருந்த யூத இனத்து பெண்மணி விஷம் கலந்த ஆட்டிறைச்சியை கொண்டு வந்து தந்தபோது அதை பெற்றுக்கொள்ளும் அளவுக்கு அவர்களின் பெருந்தன்மை இருந்தது என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்க்க வேண்டும். அவள் விஷம் கலந்த செய்தி தெரிந்தவுடன் அவள் பிடித்து வரப்பட்டால் அவளை கொன்றுவிடலாமா என்று நபித்தோழர்கள் கேட்டபோது, வேண்டாம், அவளை மன்னித்து விட்டுவிடுங்கள் என்று கூறினார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் நிலை என்னவென்றால், நபிகள் நாயகம் கொண்டு வந்து அறிமுகப்படுத்திய இந்த இஸ்லாமிய மார்க்கத்தின் நிலை என்னவென்றால், குற்றவாளிகள் கடுமையாக தண்டிக்கப்பட வேண்டும், அவர்களுக்கு இரக்கம் காட்டக்கூடாது என்பதுதான் நீதி. இந்த சட்டத்தை யாருக்காகவும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வளைத்தது இல்லை.
சட்டத்தை அமுல்படுத்துவதில் கடும் போக்கை மேற்கொண்ட நபிகள் நாயகம் அவர்கள் தங்களுடைய சொந்த விவகாரம் என்றவுடன் மன்னித்து விடுகிறார்கள். சிந்திச்சு பார்க்கணும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பிரேதம் ஒன்று கடந்து சென்றது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எழுந்து நிற்கிறார்கள். அப்போது யூதருடைய பிரேதம் என்று அவர்களிடம் தெரிவிக்கப்பட்ட போது அதற்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதுவும் ஒரு உயிர்தான் அல்லவா அப்படின்னு கேட்கிறார். இதை நீங்கள் புகாரில் 1313 1311 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். இறந்தவரின் உடலை எடுத்து செல்லும் போது 20ஆம் நூற்றாண்டில் இன்று கூட 21ஆம் நூற்றாண்டில் கூட கலவரங்கள் நடப்பதை நீங்கள் கண்கூடாக பார்த்து கொண்டு இருக்கிறீர்கள். என்னென்ன அநியாயங்கள் செய்கிறார்கள். எதிரி சமுதாயத்தினரின் உடல்களை எங்கள் தெரு வழியாக கொண்டு செல்லக்கூடாது என்று ஒரு மதத்தை சேர்ந்தவர்களே அவருக்குள்ளாரைய வெட்டுக்களும் குத்துகளும் படு கொலைகளும் நடந்து கொண்டிருக்குதா இல்லையா? நீங்கள் அதையும் பார்த்துக்கிட்டு தான் இருக்கீங்க. உயிருடன் இருக்கும்போது நடமாடுவதற்கு அனுமதி அளித்தவர்கள் கூட இறந்த உடலுக்கு அந்த உரிமையை வழங்க மறுத்து வருவதை கண்கூடாக பார்க்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆட்சி தலைவராக இருக்கிறார்கள். அவர்களின் எதிரி சமுதாயமாக யூதர்கள் இருக்கிறார்கள். எதிரி சமுதாயத்தைச் சேர்ந்த சிறுபான்மை சமுதாயத்தைச் சேர்ந்த ஒருவரின் உடல் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருந்த பகுதியில் தயக்கமோ அச்சமோ இன்றி கொண்டு செல்லப்படுகிறது என்பதை நீங்கள் சீர்தூக்கி பார்த்து சிந்திக்க வேண்டும். முஸ்லீம்களின் ஆட்சியில் முஸ்லீம் சமுதாயத்தினர் வசிக்கும் பகுதி வழியாக, அதுவும் முஸ்லீம் அரசின் அதிபர் வசிக்கும் தெரு வழியாக பிரேதத்தை எடுத்து செல்ல சிறுபான்மை மக்களுக்கு எந்த அச்சமும் இருக்கவில்லை. சர்வ சாதாரணமாக அவர்கள் பிரேதத்தை எடுத்து செல்கிறார்கள். பிரேதம் கடந்து செல்லும் போது உள்ளத்தில் வெறுப்பை சுமந்து கொண்டு வேண்டா வெறுப்பாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முஸ்லிம்களும் அமைதி காத்தார்களா என்றால் நிச்சயமாக இல்லை. அந்த உடலுக்கு எழுந்து நின்று மரியாதை செலுத்தியதன் மூலம் அவர்களது உளப்பூர்வமாக அதை அனுமதித்தார்கள் என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளலாம். யூதர்களே நியாயம் கேட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வந்திருக்கிறார்கள். இதை நீங்கள் புகாரில் 2412 2417 ஆகிய ஹதீஸ்களில் பார்க்கலாம். நட்பு பாராட்டுவதாக நடித்த நயவஞ்சகர்கள் கூட வெளிப்படையாக போர் பிரகடனம் செய்ததால் அவர்களுடனும் முஸ்லிம்கள் மிக நட்பு வட்டத்தில் மிக அழகாக பழகி வந்தார்கள். அதனால்தான் இஸ்லாம் அந்த மக்களையும் வென்றெடுத்தது. எனவேதான் முஸ்லிம் அல்லாதவர்களை நண்பர்களாக்க கூடாது என்பது பொதுவான விதி அல்ல என்பதை சரியாக முஸ்லிம்களும் முஸ்லிம் அல்லாதவர்களும் இதை புரிந்து கொள்ள வேண்டும். முஸ்லிம் அல்லாதவர்களுடன் நல்லிணக்கம் பேண வேண்டும் என்பதையும் நான் மேற்சொன்ன எடுத்துக்காட்டிய ஆதாரங்களிலிருந்து நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம். இஸ்லாம் அன்பு மார்க்கம், அமைதி மார்க்கம் என்பதை விளங்கிக் கொண்டு அதை நோக்கி அனைவரும் வாருங்கள். அன்புக்குரிய இஸ்லாமிய சமுதாய தலைவர்களே, சகோதர சகோதரிகளே, இது போன்ற சிந்திக்கக்கூடிய கருத்துக்களை ஆதாரத்தின் மூலமாக அந்த மக்களுக்கு எடுத்து சொல்லி அமைதியான முறையில் அந்த மக்களை இஸ்லாத்தை நோக்கி அழைக்க வேண்டும் என்று உங்கள் அனைவருக்கும் அன்பான ஒரு கோரிக்கையோடு இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஜஸாக்கல்லாஹ் ஹைரா.